ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆப்போனன்ட்டுக்கு. அண்ட் நல்ல கேம். எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பில் வந்து நல்ல சைடுன்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். நாங்கள் குரூப் சைடு வந்து உங்ககிட்ட ரொம்ப லோ ஸ்கோரிங்கில் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு லக் இருந்தது. 2 பால் நாங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தோம்னா உங்கள்கிட்ட அந்த 25வது ஓவர் வரைக்கும் நாங்கள் 62 புஷ் பண்ணாமல் இருந்தோம்னா மேபி அந்த 4 பால் அந்த பையன் போடாமல் இருந்தோம்னா நாங்கள் என்னது குவாலிஃபையே கிடையாது. குவாலிஃபை ஆகி வெறும் 0.03ல் குவாலிஃபை ஆகி உள்ளே வந்தோம். எங்கள் டீம் நல்ல சைடு, நடுவில் கொஞ்சம் அகாடமிக்குள்ள பிரச்சனை அதனால நாங்கள் எல்லாமே இதாகிட்டோம். இல்லைனா நல்லாவே போயிருந்துருக்கோம். நல்ல இதான் எங்கள் டீம். இப்போ இன்னைக்கு விளாண்டாங்களே இதுதான் இப்படி தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆனாங்க. பட் இனியும் என் பாய்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நல்லா திருப்பி கம்பேக் கொடுத்ததுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 4 மந்த்ஸில் எத்தனை 4 டோர்னமெண்ட், இதுதான் 4 டோர்னமெண்ட்டில் 3 ஃபைனல்ஸ் விட்டுட்டோம். இந்த வயசு தான் ஃபைனல்ஸ் ஜெயிச்சு திருப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அண்ட் என் டீமுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்போனண்ட் அவைலபிலிட்டி ஒரு சில ஆப்போனண்ட்னால ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டாக போச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த டோர்னமெண்ட். அண்ட் வெல் பிளேட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிஷோர் ப்ரோ அண்டு எனக்கு சந்துரு ப்ரோ அவர் தான் எனக்கு இந்த டீமில் வந்துட்டு மெயினே. நான் அவரை ஸ்டெச் பண்ணி தான் அவுட் பண்ணேன் எல்லா வாட்டியும். போன மேட்ச் அதே தான், இந்த மேட்ச் அதே தான் ஆச்சு. அண்ட் இன்னும் வெல் பிளேட். அண்ட் எல்லா கப்ஸ் கொடுத்த டிசர்விங்க்கு எல்லாமே நல்ல சைடு. ஃபியூச்சரில் பார்ப்போம் ப்ரோ. வேறு டீமில் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதே குரூப்பில் இருக்கும், கண்டிப்பாக வரும்.